Hello மக்களே, வெல்கம் டு லத்தூஸ் கிச்சன் அண்ட் விலாக். இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. என்னென்ன குக் பண்ணாதான் உங்களோட ஷேர் பண்ணி போகிறேன். இது நேற்றே ஊற போட்டாச்சு. மத்தியானம் 1 கப் சோளம், 3 கப் இட்லி அரிசி, 1 கப் உளுந்து, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இதை மத்தியானமே ஊற வச்சுட்டு நைட்டே அரைச்சி அதை ஒரு ஓவர் நைட்டு புளிக்க விட்டாச்சு. இப்போ மழை காலம்ன்றதுனால புளிக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்குன்றதுனால ஓவர் நைட் புளிக்க விட்டாச்சு. சோளம் அரிசி நான் ஒன்றாவே சேர்த்து அரைச்சேன். மிக்சியில் தான் அரைப்பேன் நான் என்னோடய இட்லி மாவு. பிகாஸ் எங்களோடது ஒரு சின்ன குடும்பம் தான், நானே என் ஹஸ்பண்ட் என் பொண்ணு. ஸோ அதனால் மிக்சி எனக்கு ஈஸியாக இருக்குது. ப்ளஸ் வெட் கிரைண்டரில் ஐம் நாட் கம்ஃபர்டபுள். மாவு நல்லா புளிச்சு அழகாக வந்திருந்தது. காலையில் எழுந்து இட்லி ஊற்றி இட்லி சாம்பார், டிஃபன் சாம்பார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் போட்டு பாசிப்பருப்பில் வேக வச்சு ஏற்கனவே நிறைய வாட்டி நான் இதோட ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன், டிஃபன் சாம்பார். ஸோ அதனால் இதை கேப்சர் பண்ணல. ஸோ அதான் இன்றைக்கி லத்தூஸ் கிச்சனில் பிரேக்ஃபாஸ்ட். காலையில் சோளம் ரொம்பவே நல்லது, ஹை இன் ஃபைபர். ஸோ அதனால் வெறும் அரிசி இட்லி தோசை பண்ணாமல் எப்போயாவது இந்த மாதிரி மில்லட் அட்லீஸ்ட் வாரத்தில் 2 நாளாவது யூஸ் பண்ணலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. லஞ்சுக்கு சைமல்டேனியஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். சாதம் வடிச்சாச்சு, பால் காய்ச்சிட்ருக்கு. ஒரு பக்கம் தோரம்பருப்பு, தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டெல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி பைனாப்பிள் வச்சு ரசம் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா. நேற்று பைனாப்பிள் கட் பண்ணி பொண்ணுக்கு கொடுத்தேன். ஷி வாஸ் வெரி ஹாப்பி. அவளுக்கு இந்த மாதிரி மேங்கோ, பைனாப்பிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ரசம் பண்ணுறதுக்கு தோரம்பருப்பு, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு தனியாக வறுத்து சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பைனாப்பிள், கொஞ்சம் தக்காளி போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அது கூட கொஞ்சம் புளி தண்ணி, பருப்பு தண்ணி, அப்புறம் இந்த கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் இந்த ரசப்பொடி, வறுத்து அரைச்சி வச்ச ரசப்பொடி, அதுக்கு மேலே குட்டி குட்டியாக கட் பண்ண பைனாப்பிள், அன்னாச்சி பழம், கொஞ்சம் தக்காளி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு புளி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா ஒரு சூப்பரான பைனாப்பிள் ரசம். இதோட டீட்டெயில்டு ரெசிபி நான் ரீல்ஸாகவும் போடுறேன், பாருங்கள் கண்டிப்பாக. இன்க்ரீடியன்ட்ஸ் அதெல்லாமே நான் மெஷர்மெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இதுதான் என்னோடய ஸ்டைலில் குயிக் அண்ட் ஈஸியாக நான் பண்ண பைனாப்பிள் ரசம். இதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. கல்யாண பைனாப்பிள் ரசம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெர்ஷன்ஸ் ஆஃப் பைனாப்பிள் ரசம் இருக்குது. வெறும் பருப்பு தனியாக எடுத்து வச்சுருந்தேன், அதை தாளித்து கொட்டியாச்சு. அதுக்கப்புறம் சேனைக்கிழங்கு வேக வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வெறும் மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, தனியா பொடி. நான் வெறும் தனியாவை கோர்ஸாக அரைச்சி லாஸ்ட்டில் ஆட் பண்ணேன். தனியா பொடி போடணுன்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வேக வச்ச சேனையை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான சேனை வறுவல் ரெடி. என் பொண்ணோட லஞ்ச் பாக்ஸ்க்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பருப்பு போட்டு அதை கலந்துட்டு அது மேலே தெளிவான ரசம் போட்டு மிக்ஸ் பண்ணி அவளுக்கு டிஃபன் பாக்ஸில் வச்சாச்சு. கூடவே கொஞ்சம் சேனை பொரியல் வச்சுருக்கேன், அப்புறம் கொஞ்சம் சிப்ஸ் வச்சுருக்கேன், அப்புறம் சாக்லேட்ஸ் வச்சுருக்கேன். இதுதான் அவளோட லஞ்ச் பாக்ஸ். என்னோடய லஞ்ச் பார்த்திங்கன்னா எனக்கு ஆந்திரா ஸ்டைலில் சாப்பிட நிறைய பிடிக்கும். நான் ஏற்கனவே நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். பொடி வித் ஊறுகாய், இல்லைனா வெறும் பருப்போட ஆவக்காய் ஊறுகாய் யாருக்கெல்லாம் சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெறும் ஊறுகாயோட பிளெயின் பருப்பை மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ஆந்திராவில் இது ஒரு ஸ்டைல், அவக்காயா பப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் இன்றைக்கான என்னோடய ஃபுல் டே குக்கிங் வீலாக். பிடிச்சுன்னா கண்டிப்பாக பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறக்காம லைக் பண்ணுங்கள்.